ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சிதம்பரம் நடராஜரோட குஞ்சித பாதத்திற்கு வைரத்தால் கவசம் பண்ணி வைர குஞ்சித பாதம் சாத்தணும்னு மகாபெரிவா ஆசைப்பட்டார். வளைஞ்சு நிற்கிற தூக்கிய திருவடிக்கு குஞ்சித பாதம்னு பேர். பெரியவா எது செஞ்சாலும் அது அவர் வழியே கடைப்பிடிக்கிற அன்பர்களுக்காக தானே. அவர் சர்வேஸ்வரன்னா அவர் ஏன் கோவிலுக்கு போகணும்னு கேட்கலாம். ராமர் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவோட அவதாரம். அவர் மானுஷ தர்மத்தை கடைப்பிடிக்கலையா? அந்த மாதிரி தான். சரி, குஞ்சிதபாதம் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். மடத்தில் ஸ்ரீகாரியம் இன்னும் சில முக்கியமான வாழையெல்லாம் கூப்பிட்டு முடிவு எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் அளவு எடுக்கணும். யார்கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்க போகிறாருன்னு எல்லாரும் காத்துருந்தா. அன்றைக்கி ஒரு பாட்டி தரிசனத்துக்கு போயிருந்தா. அந்த பாட்டியை இங்கே வான்னு பெரியவா கூப்பிட்டார். இங்கே பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்தியோன்னு? ஆமாம் பெரியவா, கேட்டேன். சரி, சிதம்பரத்துக்கு போய் நடராஜர் குஞ்சித பாதத்தோட அளவை எடுத்துட்டு வா. பாட்டிக்கு ஒரே ஷாக்கு. எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சவாள்லாம் இருக்கிறச்சே தன்னை போக சொல்கிறாளேன்னு ஒரு தயக்கம். மெதுவாக மறுபடியும் மகா பெரியவா கிட்ட போய் நானா போகணும் அப்படின்னு கேட்டா. உடனே பெரியவா, ஆமாம் நீ தான் போகணும், போ. கூட நின்றுருந்த ஒரு பெரியவர், நான் வேணா கூட போகட்டுமான்னு கேட்டார். வேணாம் வேணாம், அவளே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். பெரியவா சுப்ரீம் கோர்ட்டு, அப்பீலே கிடையாது. சொன்னால் சொன்னது தான். சரின்னு பாட்டி மறுநாளே சிதம்பரத்துக்கு கிளம்பிட்டா. சிதம்பரம் நடராஜர் சன்னதியில் நின்றுட்டு சிலர்கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தா. யாரும் கண்டுக்கலை. ஒரு நாள் பூரா ஒன்றும் நடக்கலை. மறுநாள் கார்த்தால சந்நிதியில் நின்றுருந்தப்போ ஒரு வயசான தீக்ஷதர், என்னம்மா நேத்தியிலேருந்து நிற்கிறியே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். பாட்டி விஷயத்தை சொன்னா. என்னடா இது, மடிசார் கட்டின்ட்டு ஒரு பெண்மணி பெரியவா அனுப்பினான்னு வந்து நிற்கிறாளே, உண்மையாக இருக்குமானெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. இங்கே வான்னு சிற்சபைக்கு அழைச்சிட்டு போனார். ஒரு வாழை நாரை எடுத்து நடராஜரோட குஞ்சித பாதத்தை கணக்காக அளவெடுத்து பாட்டிக்கிட்ட கொடுத்து பெரியவாளுக்கு நடராஜரோட பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்பினார். அந்த பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். பெரியவா சொன்ன வேலை நல்லபடியாக முடிஞ்சுடுத்தே. அதுக்கப்புறம் யாருன்னே தெரியாத இந்த மடிசார் மாமியை அழைச்சிட்டு போய் சுவாமி அம்பாளோட நகைகளை எல்லாம் காமிச்சார். ஒரு தீக்ஷதர் வீட்டில் சுவாமி பிரசாதங்களையெல்லாம் சாப்பிட கொடுத்து அனுப்பி வச்சார். ஒரு நாள் பூரா இந்த பக்தையை யாருமே கண்டுக்கலை. ஆனால் திடீர்னு ராஜ மரியாதை. பெரியவாளோட ரெப்ரசன்டேட்டிவ்னு தெரிஞ்சுடுத்தே. மறுநாள் பெரியவா கிட்ட அளவு கொடுத்துட்டு வைர குஞ்சித பாதத்துக்கு தன்னோட காணிக்கையாக ஒரு வைரத்தையும் பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணினா அந்த பக்து. பெரியவாளோட உத்தரவுப்படி அந்த குஞ்சித பாதம் பண்ண ஆரம்பித்தா. நிறைய பேர்கிட்டேருந்து வைரங்கள் வந்தது. ஆனாலும் முதல் வைரம் அந்த பக்தையோடது தான். அன்னைக்கு சாயங்காலம் பெரியவா விசிராந்தியாக இருந்தப்போ அவர் பக்கத்தில் போய் அந்த பக்தை கேட்டா, மடத்துக்கு வேண்டிய விஷயம் தெரிஞ்ச எத்தனையோ பேர் இருக்கா. பெரியவா ஒரு வார்த்தை சொன்னால் உடனே செஞ்சு கொடுக்க எத்தனையோ பேர் காத்துன்ருக்கா. ஆனால் இந்த காரியத்துக்கு என்னையே பெரியவா அனுப்பினான்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா. உடனே பெரியவா, அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு கேட்க, பெரியவா தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த பக்தை. குஞ்சித பாதம் எந்த காலில் இருக்குது? இடது காலில். இடது கால் யாரோடது? சிவன் அர்த்தநாரியாச்சே. சட்டுன்னு ஞாபகம் வந்தது அந்த பாட்டிக்கு. உடனே இடது கால் அம்பாளோடது தான்னு சொன்னான். ஒரு பெண்ணோட பாதத்தை அளவெடுக்கிறதுக்கு ஒரு ஆம்பளையை அனுப்ப முடியும்? அதான் ஒன்று அனுப்பினேன், இப்போ புரிஞ்சுதா அப்படின்னார். அந்த பாட்டிக்கு எவ்வளோ பெரிய கொடுப்பனை. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.